நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னைக்காவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நம்மள முக்காவாசி பேர் எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு முடிவு செய்யறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுல எல்லாம் ரிட்டர்ன்ஸ் வெறும் 6 to 7% மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்ம இதே போஸ்ட் ஆஃபீஸ் திட்டத்துல முதலீடு செஞ்சு 13% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெறுவது எப்படின்னு பார்க்க போறோம். இது உங்களுக்கு நிஃப்டி 50ல நீங்க 25 வருஷம் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை விட அதிகமான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது. யூசுவலி ஈக்விட்டின்னு போனாலே 12% நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்கும். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ்ல 13 கிடைக்கும்னா நம்ப முடியுதா? கிடைக்கும். நீங்க ஒரு டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல சேஃபா, பாதுகாப்பா, எந்த விதமான மார்க்கெட் லிங்க் ரிஸ்க் எதுவும் இல்லாம உங்களால நல்ல ரிட்டர்ன்ஸை பெற முடியும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகும், போஸ்ட் ஆஃபீஸ்ல சேஃபா எப்படி 13% ரிட்டர்ன்ஸ் பெறுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். சேமிப்பு அப்படின்னு வந்துருச்சுனாலே பேசிக்கா நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேசிக் லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா எதுன்னு பார்த்தீங்கன்னா சேஃபா இருக்கணும். அதே மாதிரி எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறத தாண்டி ஒரு கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்தா போதும்னு நினைக்கிறவங்க எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எஃப்டினா என்ன? ஃபிக்ஸ்டு டெபாசிட். மேக்ஸிமம் உங்களுக்கு 7% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா எச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் தாண்டி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நான் சேஃபாக இருக்கணும், அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும்னு எதிர்பார்க்குறவங்க இந்த மாதிரி சில சேஃபான கவர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி போஸ்ட் ஆஃபீஸை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீமு, போஸ்ட் ஆஃபீஸோட சீனியர் சிட்டிசனு, அதுக்கப்புறம் எஃப்டி, ஆர்டின்னு நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணி, ஆனால் இது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமமாக 8.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா எச்சுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் எப்படி போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம 13% வரைக்கும் ரிட்டர்ன்ஸை பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ரொட்டேஷனல் ஸ்ட்ராட்டஜி. இங்கே நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்மக்கிட்ட பணம் இருக்குது, சேமிப்பு இருக்குது, இல்லை நம்மளோட சேலரி அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, ஓரளவுக்கு ஒரு லம்சமாக தொடாத பணமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த பணத்தை நம்ம வீட்டில் வச்சிருந்தா செலவாயிரும்னு பேங்க்ல வைக்கிறோம். பேங்க்ல எங்க வைக்கிறோம்? சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிடறோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா உங்களுக்கு வந்து அப்படியே பணம் சும்மாவே தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 1-2% வந்து உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் விழுந்தா எச்சு. ஆனால் அந்த பணத்தை எடுத்து நம்ம ஒரு சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நம்ம வந்து போடுறப்போ, இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அந்த பணம் திருப்பி வளர ஆரம்பிக்குது. இந்த ஒரு மிஸ்டேக்கை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுவாங்க அடுத்தது நிறைய பேர் அப்படின்னு பார்க்குறப்போ, பண்ணக்கூடிய சேமிப்பு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்ஃப்ளேஷன்னா என்ன? பணவீக்கம். இப்போ நம்ம வந்து இந்த எஃப்டிலே இன்வெஸ்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், ஒரு 6-7% வரைக்கும் நம்மளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா கூட அது பல வருடங்களுக்கு அப்புறம் அந்த ஒரு பணவீக்கத்துக்கு, அந்த ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்தாப்புல இந்த ஒரு சேமிப்பு இருக்குமா, அந்த சூழ்நிலையை வந்து சமாளிக்கிற அளவுக்கு இந்த சேமிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அகலக்கால் வைக்க வேண்டிய இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டிய இருக்கும். இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை பாசிபிள் ஆக்கணும் அப்படின்னா நம்ம டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும். முதல்ல இந்த டபுள் இன்ஜின் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். இன்ஜின் நம்பர் 1, ஒரு மாத வருமானத்தை உங்களோட லம்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு மாத வருமானம் வர்ற மாதிரி, அதுல இருந்து வட்டி வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணணும். இது இன்ஜின் நம்பர் 1 which will generate money every monthங்கிற மாதிரி. அதுவும் கேரண்டீடா இருக்கணும். இன்ஜின் நம்பர் 2, அந்த கேரண்டீட் இன்கம் என்ன வருதோ அது இன்னொரு ரொட்டேஷனல் இன்ட்ரெஸ்ட் ஜெனரேட்டிங் இதுக்குள்ள போகணும். ஸோ இதுதான் 2 இன்ஜின் அடங்கிய இந்த டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்க தான் செயல்படுத்த போறீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ உங்ககிட்ட 5 லட்சம் ரூபா இருக்கு. ஓகே, அந்த 5 லட்சத்தை நீங்க என்ன பண்றீங்க? போஸ்ட் ஆஃபீஸோட மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் எப்படி ஒர்க் ஆகும்னு ஒரு சின்ன பிரீஃப் கொடுத்துறேன். இது வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டை நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.4% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. எவ்வளவு நீங்க அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 7.4% வட்டியாகப்பட்டது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாசம் மாசம் கேரண்டியா கிடைக்கும். இது 5 வருஷத்துக்கு கிடைக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஒரு 5-year டென்யூர் உள்ள ஒரு ஸ்கீம். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ இந்த பணத்தை உங்ககிட்ட இருக்கக்கூடிய 5 லட்சத்தை நீங்க இந்த ஸ்கீம்ல வந்து போடுறீங்க. மாசமான உங்களுக்கு வருது. அப்போ 5 லட்சம் ரூபாய்க்கு 7.4% வட்டி அப்படின்னா கூட 3083 ரூபாய் ஆச்சு. இந்த 3083 ரூபாயை நான் செலவுக்கு வச்சுக்கிறேன், நான் கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிப்பட்டு வராது. யாருக்கு சரிப்பட்டு வரும்னா, அவங்க பேங்க்ல இந்த 5 லட்சத்தை சும்மா வச்சிருக்காங்க,
பணம் இருக்கு, ஆனா அது வேலை செய்யல. அப்பேற்பட்ட பணத்தை எடுத்து அவங்க இப்ப இதுல போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போட்டாங்க. இதுல இருந்து வரக்கூடிய அந்த மந்த்லி இன்கம் ஆகப்பட்டதை வந்து அவங்க தொடக்கூடாது. இதுதான் இப்பதான் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இந்த 3083 ரூபாய் என்ன பண்றீங்கன்னா, பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல நீங்க வந்து எவ்ரி மந்த் இந்த பணத்தை அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் போயிடுற மாதிரி நீங்க வந்து ஒரு ஏற்பாடு பண்ணிடுறீங்க. ஸோ என்ன ஆகும், உங்களோட பணம் மாதம் மாதம் அந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போகும். ஒன்ஸ் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல இருந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வர இங்க அது போகும். பிபிஎஃப் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன பிரீஃப் கொடுத்துறேன். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு 15 வருஷ டென்யூர் உள்ள ஒரு ஸ்கீம், அருமையான ஒரு ஸ்கீம். இதுல உங்களுக்கு 7.1% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ இதுல வருஷத்துக்கு 1,50,000 வரைக்கும் உங்களால மேக்சிமமா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். எப்ப வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம். மாசத்துக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணலாம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணலாம், 3 மாசத்துக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணலாம், வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன் டைமா நீங்க பண்ணி முடிச்சிடுறீங்க அப்படின்னாலும் கூட பண்ணலாம். எல்லா ஃபிளெக்சிபிலிட்டியும் இந்த ஸ்கீம்ல இருக்கு. ஸோ இந்த இதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் மாதம் மாதம் இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் பிபிஎஃப்ல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்து என்ன ஆக போகுதுன்னா, ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் உங்களுக்கு. இப்போ பிபிஎஃப் 15 வருஷம், இந்த பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் 5 வருஷம். எப்படி நான் இதை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு இந்த மந்த்லி இன்கம் அங்க போகும், மீதி 10 வருஷத்துக்கு என்ன பண்றதுன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த பணத்தை நீங்க வந்து ஒன்ஸ் உங்க பிரின்சிபல் உங்க கை கிடைச்சதும் இன்னொரு 5 வருஷத்துக்கு நீங்க போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷத்துக்கு நீங்க போடலாம். ஸோ இந்த மாதிரி 15 இயர்ஸ் ஆயிடுச்சா, ஓகே சார்ட்டட். இப்போ ஒரு கால்குலேஷன் சொல்றேன். இனிஷியலா 5 லட்சத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி மாசமானா உங்களுக்கு 3083 ரூபா வரும். இந்த 3083 ரூபாயை நீங்க 15 வருஷத்துக்கு நீங்க பிபிஎஃப்ல போட போறீங்க. பிபிஎஃப்ல மொத்தமா 15 வருஷத்துக்கும் சேர்த்து எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்கன்னா 5,54,940 ரூபா. அண்ட் அந்த 5,54,000க்கு நீங்க 15 வருஷத்துல ஏர்ன் பண்ணிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4,48,443 ரூபா. ஸோ டோட்டலா அந்த பிபிஎஃப்ல உங்களோட டென்யூர் முடிஞ்சு 15 வருஷம் முடிஞ்சு நீங்க அந்த பணத்தை வெளியில் எடுக்கிறப்போ மொத்தமா 10,03,383 ரூபா இருக்கும். ஸோ இந்த பக்கம் உங்ககிட்ட இருந்த ஒரு 5 லட்சத்தை நீங்க வந்து இது பண்ணி 15 வருஷத்துல அதை 10 லட்சம் ஆக்கியிருக்கீங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ உங்க 5 லட்சத்துக்கு 10 லட்சம் ரூபா கிட்ட இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. அதுவும் அந்த 10 லட்சத்தை நம்ம 15 வருஷத்துக்கு பிரேக் பண்ணணும் அப்படின்னா வருஷம் உங்களுக்கு 66,892 ரூபா கிடைச்சிருக்கு. இதுவே நீங்க போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல இருந்து வரக்கூடிய அந்த மாதம் 3083 ரூபாயை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 36,000 37,000 ரூபா வந்திருந்தா எச்சு. இப்போ உங்களுக்கு அதே இடத்துல 66,000 ரூபா உருவாக்குன ஒரு ஸ்ட்ராட்டஜி இது, விச் இஸ் எக்ஸாக்ட்லி 13.3% வட்டி. அந்த ஒரு 7.4% வட்டிக்காக நீங்க கொடுத்த அந்த 5 லட்சம் ரூபா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியால 13% வட்டியை பெற்றிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜி மூலியமா நம்ம எப்படி இந்த ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா அந்த ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் நம்மளால அடைய முடிஞ்சது அப்படின்னு. சரி, இப்போ இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. 5 லட்சம் ரூபா ரொம்ப கம்மியா இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் பணம் நிறையாவே இருக்கு, நான் என்ன பண்றது, எனக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா ஒரு இண்டிவிஜுவல் 9 லட்சம் ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே உங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இருக்காங்க அப்படின்னா 15 லட்சம் ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ 9 லட்சம் ரூபா ஒரு இண்டிவிஜுவலோட கேஸ் எடுத்துக்கிட்டா கூட 9 லட்சம் ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மாசம் 5,550 ரூபா வரும். இப்போ இந்த 5,550 ரூபாயை பிபிஎஃப்க்கு நம்ம வந்து மாசம் அனுப்புறோம் அப்படின்னா 15 வருஷத்துல நம்ம எவ்வளவு இந்த வட்டி மூலியமா அங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்போம்னு பாத்தீங்கன்னா 9,99,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். அதாவது 9 லட்சம் ரூபாயிலிருந்து நீங்க ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்த வட்டி மட்டுமே 9,99,000 ரூபாய் நீங்க மாசம் அங்க அனுப்பிச்சு 15 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ அதுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் மட்டும் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 18,06,000 கிட்ட, which means 9 லட்சம் ரூபாய் உங்களோட சேமிப்பு 18 லட்சம் ரூபா மட்டும் வட்டி. அதாவது கம்ப்ளீட்டா இந்த 18 லட்சம் ரூபா பிபிஎஃப்ல காம்பவுண்ட் ஆனது போகாம இங்க போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல இருந்து வந்தது மொத்தமா 18 லட்சம். இப்போ இன்னொரு சாலிடான கணக்கை பார்க்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு சக்தி இருக்கு அப்படிங்கிறப்போ
போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் 15 லேக் இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா மாதம் 9,250 ரூபா வரும். இந்த 9,250 ரூபாயை அதே மெத்தடில் பிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மாதம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக 15 வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 16,65,000 ரூபாய். அப்போ உங்களோட ஃபைனல் பிபிஎஃப் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் இங்கே எல்லா இதுவும் மெச்சூரிட்டி ஆகி வாங்குறப்போ 30,10,149 ரூபாய் ஆயிருக்கும். விச் மீன்ஸ் 15 லட்சம் ரூபா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த 30 லட்சம் ரூபாய்க்கான இன்ட்ரெஸ்ட் அடைஞ்ச மாதிரியான ஒரு கால்குலேஷன், விச் இஸ் 13.37% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுல சூப்பரான இன்னொரு விஷயம் என்னன்னா, பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு அதுல EEE டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் இல்ல, அதுல இருந்து இருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ்க்கு டாக்ஸ் இல்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் டபுள் இன்ஜின் ஸ்ட்ராட்டஜி. சாலிடா எந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களால சேஃபா எந்த விதமான மார்க்கெட் லிங்க் ரிஸ்க்கும் இல்லாம சூப்பரான ரிட்டர்ன்ஸை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Karan signing off. நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பாஸ்வாலா, be the boss.